இந்த நாடு இன்றைக்கு வியந்து பார்க்கிறது தர்மேந்தர் பிரதானுடைய ராஜினாமா. இதற்கு கடந்த ஒரு மாத காலமாக டெல்லி ஜந்தர் மந்தரிலே பல்வேறு விதமான போராட்டங்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலை புடுக்குகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்றுபட்டு நடத்திய போராட்டம். 26 நாட்களாக ப்ரொஃபஸர் சோமன் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம். இன்றைக்கு தொடர்ந்து நடத்தப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையில் நடந்த அந்த போராட்டம் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியையே உலுக்கியிருக்கிறது என்பது இந்த நாட்டிலே போராட்டத்திற்கு தான் ஒரே வழி என்பதை எடுத்து காட்டியிருக்கிறது. நீட் முறைகேடு, கடைகோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மாணவனும் கூட தான் மருத்துவராக வேண்டும் என்கின்ற கனவை சிதைக்கின்ற அந்த நீட் முறைகேட்டை அகற்றப்பட வேண்டும், அது முறைகேட்டை ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற பல வருடங்களுக்கான நடந்த போராட்டங்களை செவி சாய்க்காமல் இருந்த மத்திய அரசு இன்றைக்கு கடந்த 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை முற்றுகை செய்வோம் என்று மாணவர்கள் அணிதிரண்டு சென்றபோது காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை தாக்கி அவர்களை கொடுங்கோல் ஆட்சி ஹிட்லரிசத்தை நிரூபித்து காட்டிய நரேந்திர மோடியினுடைய அந்த அடக்குமுறையை எதிர்த்து நாடு முழுவதும் நடந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா அடுத்து நரேந்திர மோடியினுடைய ராஜினாமாவுக்கு வழிவகுக்கிற ஒரு சூழ்நிலை இதை காட்டுகின்றது. அந்த ஜந்தர் மந்தரிலே இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய கனவினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பகத்சிங்கை கையில் ஏந்தி போராடினார்கள். உலக போராளிகளுக்கு வழிகாட்டிய சேகுவாராவை முன்னிலைப்படுத்தினார்கள். இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெய் பீம் லால் சலாம் என்கின்ற அந்த கோஷங்களுக்கு கிடைத்த வெற்றி, மாணவர்களுடைய இளைஞர்களுடைய ஒன்றுபட்ட இந்த போராட்டம் இந்த நாட்டிலே தொழிலாளர்கள் விவசாயிகள் விரோத ஆட்சி விரைவிலே முடிவு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த போராட்டத்தினுடைய வெற்றி, ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா என்பதை வரவேற்று இனி போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். மதசார்பற்ற ஆட்சியை கொண்டு வர மதவாத ஆட்சியை இந்த நாட்டில் அகற்றப்பட வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பீம் லால் சலாம், லால் சலாம், ஜெய் பீம். இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை காத்திடுவோம், போராட்டத்தினுடைய கரங்களை வலுப்படுத்திடுவோம், மக்கள் ஆட்சியை மலர்வதற்காக கொடுங்கோல் ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சியை வீழ்த்திடுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒன்றுபட்ட அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா. போராட்டத்தின் மூலியமாக தான் நான் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு டெல்லியிலே நடந்த ஒரு மாத காலமான போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய வலிமை ஒன்றுபட்டு நிற்பதுதான் என்று சொல்லி இன்குலாப்